ஏன் கிரிக்கெட்டுக்கு மத்த ஸ்போர்ட்ஸுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் கபடிக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா உங்களுக்கு உண்டா? இருந்தது. அது வந்து இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட்டு மீடியா தான். கிரிக்கெட்னா ஆ. கிரவுண்ட் பெருசு, ஆ ஸ்பான்சர்ஸ் பெருசு. ம். ஏன்னா, அவங்க அந்த கிரவுண்ட்ல ஸ்பான்சர்ஸ் நெறைய யூஸ் பண்ணலாம். நம்ம கிரவுண்டு சின்ன கிரவுண்டு. ம். அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பான்சர்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. சுத்தியும் இருக்கிற ம். இதெல்லாமே. அப்படிங்கும்போது அது வந்து அப்போ இருந்தது. ஆனா, இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் அந்த கண்ணோட்டம் மாறிருச்சு. நான் சீசன் 5 விளையாண்டதுக்கப்புறம் எல்லாருமே கபடிய ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. விரும்ப ஆரம்பிச்சு என் லோக்கல்ல ஒரு ஒரு மேட்சஸ் கூப்பிட்டுருந்தாங்க லோக்கல்ல. ம். சேலத்துல. அந்த கூட்டி போய் அந்த இடத்துல நான் சீஃப் கெஸ்ட்டா போயிருக்கேன். அந்த போயிட்டு கை குழந்தை ஒரு குழந்தைக்கு குடுத்து, இந்த குழந்தைக்கு பேர் வைங்க. என்ன உங்க பேர் வைங்க பிரபஞ்சன் அப்படின்னு. அப்படியா? அப்ப பிரபஞ்சன் வச்சு இப்ப ரீசென்ட்டா அந்த பையன பார்த்தேன். ஒரு மூவி ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி அந்த பையன வீடியோ கால்ல பார்த்தேன். பெரிய பையனா இருக்கான். நம்ம ஊர் பக்கம் பக்கத்து ஊர்ல. ஓகே. அந்த மாரி என் ஃப்ரெண்டுமே வந்து என் பையன எப்படியாவது நீ இப்ப கபடி பிளேயர் ஆக்குடா அப்படின்னு. அந்த போதும் அந்த அந்த வார்த்தை வந்துருச்சு. ம். நாளா நாளாவ இன்னமும் இந்த மூவி மூலியமா, பைசன் மூலியமா ஒரு பிளேயர் இந்த மாரி வந்து கஷ்டப்பட்டு விளையாண்டு அர்ஜுன் அவார்ட்லாம் வாங்கியிருக்கானா? ஆமா. அப்படின்னு தெரியுதுல்ல. ஸோ கபடிக்கு இன்னும் ரெகக்னைஸ் கிடைக்கும்.